ஹாய். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சும்மா நார்மலாக நான் கெட் ரெடி தான் பண்ண போகிறேன். பட் ஆனால் ப்ராடக்ட் பற்றிலாம் சொல்லி போட்டால் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் இது அட்வைஸ்லாம் இல்லை, சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசிட்டு இந்த வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு. என்னென்னா இது வந்து அட்வைஸு அப்படிலாம் எதுவும் எடுத்துக்க வேணாம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் ஜென்ரலாக இப்போ லைவாக ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அதை பற்றி தான். இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்து தனியா இருக்கிறத பத்தி எப்படி ஒப்பீனியன்னா, நம்ம தனியா இருக்கோம், நமக்கு யாருமே இல்லை, தனியா இருக்கோம், நம்ம ப்ராப்ளத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் வந்து தனிமையில் இருக்கும்போது திங்க் பண்ணுவோம். நமக்குன்னு யாருமே இல்லையே நம்மளை கேர் பண்றதுக்கு, சாப்பிட்டியான்னு கேட்க கூட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக மக்களுங்களுக்கு என்னன்னா, நம்ம தனியா இருக்கிறத பயத்துக்காகவே சர்டன் பீப்புள்ஸோட நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட தனிப்பட்ட கருத்து தாங்க. ஜென்ரலாக நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களை தான் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கூட வந்து நம்மளும் ஜாயின் பண்ணலாம், எல்லார மாதிரியும் நம்மளும் ஜாலியாக வந்து கேரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பீப்புள்ஸோட ஒரு அழகான ஒரு சர்க்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அது என்னன்னு தெரியலங்க, இது எனக்கு மட்டும் தான் நடக்குதா, அவங்களுக்கும் நடக்குதான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பேசுறவங்க பழகிறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நம்ம கிட்ட உண்மையா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு A to Z நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணமோ, எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு A to Z நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரகிள் மட்டும் இல்லை, ஹாப்பினஸ்மே நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரகிளை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க நம்ம கிட்ட வந்து நார்மலாக பேசிட்டு பின்னாடி போய் அதை பேசுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. செகண்ட் திங் என்னன்னா, நம்மளோட ஹாப்பினஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து நம்ம ஹாப்பினஸ் ஷேர் பண்ணும்போது சந்தோஷமா நமக்கானவங்க தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மளை பற்றி எப்படின்னு நினச்சி நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுவோம். வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட இது பொருந்தோம். நம்ம அவங்க கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்மளுக்கு வந்து காமனாக கிடைக்கிற விஷயம் நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மேபி அது கிடைக்காம கூட இருக்கலாம், அதுக்காக அவங்க ஏக்கப்பட்டுட்டு கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ எனக்கு இது கிடைக்குது, இதில் நான் ஹாப்பியாக இருக்கேன், இது எனக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு, நான் ரொம்ப பிளஸ்டு அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம சொல்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஜெல்லஸ் வருது. ஜெல்லஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கெட்டவங்கன்னு நான் ப்ளேம் பண்ணலை, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லிட்டே இருக்கிறத அவங்க ஒரு ஸ்டேஜ்ல ஜெல்லஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து அது பெரிய கோவமா அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஸோ ரியாக்ட் பண்ணும் போது நம்மளால அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம என்ன பண்ணோம், நம்ம அவங்களுக்கு உண்மையா தானே இருந்தோம், பட் அவங்க ஏன் நம்மள இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த டைம்ல நம்ம உடஞ்சு போயிடுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தனியா இருந்தவங்க தான். நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த டீமுக்குள்ளே போகிறதுக்கோ, ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கோ, ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ பயப்படுவோம். ஏன்னா நம்மள மாதிரியே அவங்க இருப்பாங்களா, ஏன்னா நம்ம உண்மையாக இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம உண்மையாக இருந்தால் அவங்களும் உண்மையாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸால என்ன ஆகும்னா, நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது தான் அங்கே பிரச்சனை. நம்ம வாய் இருக்குல்ல, நம்ம அந்த வாயை நம்ம கண்ட்ரோலாக வச்சுட்டு இருந்தா எந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் சரி, எல்லாமே கரெக்டாக போவோம். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே சொல்லி நமக்கு வில்லனே தேவையில்லை, நமக்கு நாமளே தான் வில்லை. நம்ம எல்லாமே இது அவங்க கிட்ட சொன்னா அவங்க நம்மளுக்கு நெருக்கமானவங்க தானே, நம்மளுக்கு என்ன கெடுதல் நினைக்க போறாங்க அப்படின்னு. ஆனா ஜென்ரலா பார்த்தா எல்லாருக்குமே வந்து நமக்கு கிடைக்கிற பொருள் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா ஓகே, ஆனா நம்மளுக்கு கிடைக்காத பொருள் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னும் போது, ஏன்னா யாருமே இங்க கடவுள் இல்லை இல்லையா? ஸோ அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத டைம்ல ஏதாவது ஒரு விஷயங்களை ரியாக்ட் பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. அது நம்ம கிட்ட வந்து மொத்தமா ஒரு நாள் கொட்டி தீக்குறாங்க பாருங்க. அப்பதான் அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியறது இல்ல, நம்ம எந்த அளவுக்கு முட்டாளா எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு ஒரு லொடலொடா ஓட்ட வாயின்னு அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
நீங்கள் ஒரு சர்டன் பீப்புள்ஸோட ட்ராவல் பண்ணுறதோ, கேங் ஃபார்ம் பண்ணுறதோ, நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஷேர் பண்ணுறதோ எல்லாம் ஓகே. பட் எதை ஷேர் பண்ணணும், எதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து பேசுறதால வந்து ஐயோ இவங்க போய் எங்கேயோ போய் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஆக்சுவலி இது வந்து அதுக்காக நான் இந்த வீடியோ சொல்லலை, இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே எல்லார்கிட்டையுமே எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா யாரும் நமக்கு நிரந்தரம் இல்லை. எல்லாருமே சூழ்நிலைக்காக வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஓவராக அட்டாச் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் தனிமை இருக்குல்ல, அந்த தனிமையில் ஐயோ நம்ம தனியாக இருக்கோம், அவங்க இது பண்ணிட்டாங்க, அவங்க நம்மளை புரிஞ்சுக்கல, நம்மளை இந்த மாதிரி பின்னாடி பேசிட்டாங்க அப்படின்னு வச்சு நம்ம ஃபீல் பண்ணுறதை விட, இவங்க இவ்வளோ நாளைக்கு தான், இவங்க நம்மளுக்கு டெம்பரவரி தான், இவங்க கூட நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது, போகிறது இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை பேச வேண்டியது தான். எல்லாத்தையும் பேசக்கூடாது, பேசவும் வேண்டாம். இதனால நம்ம மேலே ஜெல்லஸ் வரும், கோவம் வரும், நம்மளை கெட்டவங்களாம் மற்றவங்க கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் கண்ட்ரோல், நம்மளுடைய பேச்சில் கண்ட்ரோல் வச்சுட்டாலே இது எதுவுமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இல்லை. செகண்ட் திங், தனிமையாக இருக்கிறது ரொம்ப அழகுங்க. தனிமையை என்ஜாய் பண்ணுங்க, நல்லா ட்ராவல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் எல்லாருக்கையும் சொல்லிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் பேசிக்கலாம். நம்ம மனசுக்கு எல்லா ஆன்சருமே நம்மளுக்கு புரிய வைக்கும். நம்மளுக்கு அதுக்கான தெளிவு கண்டிப்பாக இருக்கு. நிறைய விஷயத்த பார்க்குறோம், பேசுகிறோம், கற்றுக்குறோம். அதனால ஒரு பர்சன் கிட்ட இருந்து தான் நம்ம தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. சரி, ஓகேங்க. இந்த டாபிக் வந்து நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் காட்டுறேன். அந்த ப்ராடக்ட் நான் லைட்டாக போடுறேன் பாருங்கள். போட்டதும் எவ்வளோ ஒரு ஆட்டோமேட்டிக்காக அதாவது உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு க்ளோ வருது பாருங்க. வா லைக் வா அப்படின்னு இருக்கு. சீரியஸாகவே ரொம்ப அமேசிங்காக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. யூஸ்வலாகவே நான் ஃபவுண்டேஷன்ஸு, தென் இந்த கன்சீலர்ஸு, இதெல்லாம் ஹைலைட்டர்ஸ், ப்ளஷ், இது எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போதுமே மாய்ஸ்சரைசர், எஸ்பிஎஃப் மட்டும்தான் போடுவேன். பட் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா லைட்டாக இந்த டிண்ட்டு லைட்டாக நீங்கள் பாருங்கள், வெறும் க்ளோவுக்காக மட்டும் இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஹைலைட்டர் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கொடுக்குது, நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது பாருங்கள். நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்ட அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது உங்களுக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் லிங்க்னு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் எந்த டாபிக் பேசலான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ வாங்க ஃபினிஷிங் லுக் பார்த்துடலாம்.